ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2025 ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவியா மராத்தியன் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன ஜரன் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு லேடி அப்படியே நிறைய பில்லி சூனியம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு அப்படி சூனியம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொம்மை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. இவங்க இப்படி சூனியம் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஒரு கதவோட ஓட்ட வழியா இப்ப சின்ன பொண்ணா இருக்கிறாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ராதா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ராதாவோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே கதவை டம்மு டம்முன்னு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏ கங்குடி வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவளும் அந்த பூஜையெல்லாம் முடிச்சு அப்படியே வெளியே வரா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா என்னைய பாக்குறீங்க? நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க எனக்கு? என்னைய என்னோட வீட்டை விட்டே துரத்திட்டீங்கல்ல. அதுக்கு தான் நான் ஒரு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேன். அதுவும் யார் மேல பண்ணியிருக்கேன் தெரியுமா? உங்க பொண்ணு ராதா மேல தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது வித்தியாசமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு நம்ம படத்தோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஒரு குழந்தையும் இருக்கு. அவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போறா. அப்படி கேட்டு வரைக்கும் வந்து டாட்டா கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அந்த பக்கமா ஒருத்தன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் ஏதோ ஒரு லூசு மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் அப்படியே செவுத்த பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல எங்க ஹஸ்பண்டோட போட்டோ இருக்கு. அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே போக போக தான் நமக்கு தெரிய போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க வராங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் இந்த சைக்காட்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், உங்கள் அப்பா அம்மாலாம் என்னம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. எங்கள் அப்பா அம்மா எப்போ ஃபோன் பண்ணாலுமே கிராமத்துக்கு வா கிராமத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உனக்கு தான் உங்கள் கிராமத்துக்கு போகிறதும் ரொம்ப பிடிக்குமே, ஏன் இப்போல்லாம் போகிறதே இல்லை? நீ கடந்த 10-15 வருஷத்தில் ஒரு 4-5 டைம் தான் ஊருக்கே போயிட்டு வந்திருப்ப. உன் கிராமத்துக்கு போய் உன் சொந்தக்காரங்க கூடலாம் பேசி பழகு, அப்போ தான் உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. ஹீரோ அப்படியே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோ அப்படியே நடராத்திரி அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி தூரில் உட்காந்து அப்படி ஆடிட்டே இருக்காங்க. அடுத்து அப்படியே ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. ஆமா, இப்பெல்லாம் ஏன் நீ டைரியே எழுதுறதில்ல? முன்னெல்லாம் டைரி எழுதிட்டு இருப்பில. பழையபடி டைரி எழுத ஆரம்பி. அதில் வந்து உன்னோட மனசில் இருக்கிற வலி, கஷ்டம், இதுக்கப்புறம் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுற அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எழுது. அப்பதான் உன் மனசில் இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தர்றாரு. ஈரன் அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட டேபிள் மேலே ஒரு பொம்மை இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை தான் நமக்கு காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அப்புறம் ஹீரோயினோட பொண்ணு 3 பேர் அப்படியே காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு சாக்லேட் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவனும் திரும்பி சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்போ அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய லாரியில் அப்படியே கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் நமக்கு காட்டல. அப்படியே அடுத்து ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. ப்ரெசென்ட்டில் ஹீரோயினோட பொண்ணு அப்படியே காரில் போயிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயினோட கிராமத்துக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே திரும்பி எங்கள் பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்தா கோவமா உட்காந்துட்டு இருக்கா. ஏன்டி இவ்வளோ கோவமா இருக்க? உங்கள் அப்பா கிட்ட பேசலின்னு சொல்லி தானே, இல்லை ஃபோன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்போ இந்தியாவுக்கு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி உங்கள் பொண்ணு கோவமா இருக்கா, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. ஆனால் பொண்ணு கோவத்தில் ஃபோனை வாங்க மாட்டேங்கிறா. எங்க அவள் இன்னும் கோவமாக தான் இருக்கா. சரி நானும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், ஊருக்கு போயிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அவங்களோட சொந்த கிராமத்துக்கு வந்து எங்கள் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறாங்க. அப்படியே அந்த வீட்டோட வாசலை மிதிக்கிறதுக்கு அப்படி இரண்டு பயந்துட்டே தங்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுல அந்த சூனியெல்லாம் பண்ணியிருப்பாங்களே, அந்த பயத்துலேருந்து ஈரன் அப்படி இன்னும் வெளியே வரலையாட்டு இருக்கு. அப்படியே மூலமா பயந்துட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே மேலே காக்காலாம் பறக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுட்டு போய் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஈரனோட சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் ஈரனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அவங்கள அப்படி கட்டி பிடிச்சி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ ஈரனோட அப்பா அம்மாவும் வராங்க. வந்த ஈரனோட அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு நாங்கள் எத்தனை டைம் கால் பண்றது, எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க வந்து எவ்வளோ டைம் கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு சொல்றியே, எங்களெல்லாம் பார்க்கணும்னே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஈரனோட அப்பா விடுடி, அவதான் இப்போ வந்துட்டா இல்ல, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினோட பொண்ணுக்கான இந்த இடம்லாம் புதுசுங்கிறனால அப்படியே பயந்து இங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வரா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா பொண்ணு கிட்ட, அம்மா நம்ம சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் வந்து மேன்ஷன் மாதிரி வாடகைக்கு விட்டு வந்துடலாமா? காலப்போக்கில் இப்ப யாருமே வாடகைக்கு இல்ல, நானும் அம்மா மட்டும்தான் எவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கோம். நீ இங்க வரதே விட்டுட்ட. அதனால நானும் அம்மாவும் ஒரு முடிவு பண்ணிருக்கோமா, நம்ம சொத்தையெல்லாம் வித்துட்டு உங்களுடைய வந்து செட்டில் ஆனு இருக்கோமா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதை பத்தி தான் நானே இந்த டைம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க, நானு, அம்மா, என் வீட்டுக்காரர், என் பொண்ணெல்லாம் ஒரே வீட்டுல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்டனே அப்பாவோட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஏன்னு காரணம் இது வரைக்கும் நமக்கு தெரியல, போக போக நமக்கு தெரிய வரும். அப்படியே இந்த இடத்துல சீனும்
கட் ஆகுது. ஹீரோயினோட பொண்ணு, சொந்தக்காரங்க, ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து அப்படியே ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பல நாட்களுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படியே ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சரி குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க, ஆப்போசிட்ல பொண்ணு மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்கா. சாய் இங்க வா, நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, அது இல்லாம நீ ஃபுல்லா வேற சாப்பிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பொண்ணு ஃபர்ஸ்ட் அடம் பிடிக்கிறா, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்கிடுறா. அப்படியே அன்னைக்கு நைட் ஆயிடுது. எல்லாரும் உட்காந்து அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டுக்கு பாட்டு விளையாடுவாங்க, அது மறுபடியும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு ஒருத்தர் பாடும்போது அதில் என்ன எழுத்துல முடியுதோ அந்த பாட்டு இன்னொருத்தர் பாடுவாங்களா, அந்த மறுபடியும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல பாக்குறாங்க, இங்க பொண்ணை காணோம். பொண்ணு எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டே வந்துட்டு இருப்பாங்க. எந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா அப்படியே ஒரு ரூம்ல சூனியம் பண்ணிருப்பாங்களா, அந்த ரூம் கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. எங்கடா நம்ம பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹீரோனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தேடிட்டே வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் பார்த்தா சூனியம் பண்ண ரூமுக்கு அப்படியே நடுவில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா பொண்ணு இங்க உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவுடைய பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த அம்மா சூனியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொம்மை வச்சிருப்பாங்களா, அந்த பொம்மைக்கு ஆப்போசிட்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரியே மந்தத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அப்படியே சூனியம் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்துல அந்த ஹீரோட அம்மா, கண்ணா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே ஹீரோட பாடி லாங்குவேஜ் டோட்டல் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அந்த அம்மா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சி கூட அப்படியே அந்த சூனியம் பண்ண அம்மா அப்படியே மாத்தி அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயின் அம்மாவுக்கு அப்படியே பயமாயிடுது. டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோயினோட அப்பா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க அப்படியே அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ஹீரோயினோட அம்மா கிட்ட என்னாச்சு கத்துன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உங்க பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்றாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோ அப்படியே நார்மலா கையில அந்த பொம்மையை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தாப்பா, இந்த பொம்மையை வச்சு என்னமா பண்ண போற, அந்த பொம்மை இங்கே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லப்பா, என் பொண்ணுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு பேர் கூட வெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் பொண்ணு அப்படி அங்க இருந்து கிளம்பிடும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பதான் ஹீரோயின் அத்தை வீட்டுக்கு வராங்க. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுமா, இந்த ஊர்க்கண்ணே உன் மேலதான் இருக்கு, வா ஃபர்ஸ்ட் உனக்கு நான் சுத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து ஹீரோயின் சுத்தி போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோனோட பொண்ணு கையில அந்த பொம்மையை எடுத்துட்டு வரா. இதை பார்த்த ஹீரோயின், வா சாய், உன் மேலேயும் தான் இந்த ஊர்க்கண்ணே இருக்கு, நான் உனக்கு சுத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு போய் சுத்தி போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட, உங்க அப்பா மட்டும் இங்க இருந்து அவருக்கும் நான் சுத்தி போட்டிருப்பேன், என்ன பண்றது, அவரு தான் ரொம்ப தூரத்துல இருக்காரு, கவலைப்படாத, போன்ல சிக்னல் வந்தாலும் நம்ம அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கற அத்தைக்கும் ஹீரோயினோட அம்மாவுக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்த ஹீரோயினோட அப்பா, ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, அந்த டாக்டருக்கு கால் பண்றாரு. டாக்டர், நாளாக என் பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, வேணா அவளை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட வேண்டாம், உங்க பொண்ணுக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சாவே போதும், அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா, அவ சாப்பிடறதுக்கு நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கரெக்டா சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் அம்மானால தாங்கவே முடியல. உடனே அவங்களோட வீட்டுக்கார்ட்ட வந்துட்டு, எங்க நம்ம பொண்ணு சின்னதா இருக்கும்போது கங்குடி சூனியம் பண்ணால, அந்த பொம்மையை எடுத்ததுனால ஒரு வேளை இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, போயிட்டு ஏதாச்சும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா ஹீரோட அம்மாவனால இதெல்லாம் தாங்கவே முடியல. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. குருஜி, என் பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கா, அவ சின்ன வயசுல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாலும் அதை திருப்பி இப்பயும் பண்றா குருஜி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்றாங்க. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், அந்த கங்குலி சூனியம் பண்ணாலும் அந்த ரூமை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே ஹீரோனை தான் காட்டுறாங்க. சேரி எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. குருஜி அம்மா அப்படியே வெளியே வராங்க. ஹீரோட அம்மா வந்து குருஜிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பொதுவா பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கும் போதும் 16 பெற்று பெருவாழ் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா குருஜி வந்து 8 பெத்துட்டு வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. உடனே ஹீரோயின் இதை கேட்ட அப்படி சிரிச்சுட்டு, 8 முடியுமான்னு தெரியல குருஜி, கண்டிப்பா இன்னொரு குழந்தைய நான் பெத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டேன்னு குருஜிக்கு அம்மாக்கு அப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே மூஞ்சே ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் குருஜி அம்மா அப்படியே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னா அப்படியே ஹீரோயினோட அம்மா அப்படியே குருஜிட்ட புலம்பி ஃபீல் பண்றாங்க. எதுக்கும் கவலைப்படாத, இந்த மந்திர கயிறை அவ கையில கட்டு, அவ கூட எப்பயுமே துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் ஹீரோயினோட அந்த கைத்தை கொண்டு வந்து அப்படியே ஹீரோயின் கையில கட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு எதுக்குமே இந்த கைத்தெல்லாம் கட்டுறீங்க, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. பரவாயில்லம்மா, உன் நல்லதுக்காக குருஜி கொடுத்துருக்காரு, கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அம்மா, என்னோட சின்ன வயசு திங்ஸ் எல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. எல்லாமே அந்த ரூம்ல தான் இருக்கு, நாளைக்கு காலை போகலாம், இப்ப ரொம்ப இருட்டா இருக்கும், அது இல்லாமல் அந்த ரூம் சுத்தமே செய்யல, ரொம்ப தூசியாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நான் இப்பயே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு கிளம்புறாங்க. சரி, நீ தனியாக போக வேண்டாம், அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸாச்சும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ரூமில் ஒரு பெட்டிக்குள்ளே தான் வந்து ஹீரோனோட பழைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள ஹீரோயின் யூஸ் பண்ண பழைய புக்ஸ், அதுக்கப்புறம் அவரோட திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு இடத்துல நிறையா டைஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த டைஸை பற்றியெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, இதை வச்சு நம்ம ஆவிங்க கூட எல்லாம் கனெக்ட் பண்ண முடியும்ல, சரிவா நம்ம டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேணாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஆனால் ஹீரோயின் வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேர் ரவுண்டாக உட்காந்துக்கிறாங்க கையை பிடிச்சிக்கிட்டு.
அந்த ஒவ்வொரு டைஸ்லயுமே ஒரு லெட்டர்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஆவிங்க கான்டாக்ட் பண்ணோம்னா, அது மூலியமா அது கான்டாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டைஸ போட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஆவிங்க எதுவுமே கனெக்ட் ஆகல. சரி மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒரு புறா எங்கிருந்தோ வந்து பொத்துன்னு அங்க விழுவுது. இத பார்த்தோனே அப்படியே 3 பேர் அரண்டு போயிடுறாங்க. அப்படியே அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஹீரோயின் கூடயே அந்த ரூம்குள்ள போயிருப்பாங்கல்ல. அவங்க 2 பேத்துக்கு ஹீரோயினோட அம்மா தல சீவி விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இங்க 2 பேருமே ஆமா இங்க கங்குடின்னு ஒரு சூனிக்காரி இருந்தால அவளுக்கும் ஹீரோயினுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டேன்னு ஹீரோயினமா என்னாச்சு இதை பத்தி இப்ப கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே அந்த ரூம்ல டைஸை ஊட்டி விட்டு சாவிங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்ப ஹீரோயின் உடம்புல அந்த கங்குடி வந்திருப்பா. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படியே அந்த கங்குடி மாதிரியே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ எப்படி மந்திரவாதிகள்லாம் சொன்னாலும் அதே மாதிரி ஹீரோயின் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. கையெல்லாம் தூக்கிட்டு அவ அப்படியே ஒப்பாரி எடுத்து ஒரு மாதிரி பேசினாலும் அது மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா தான் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்கும் பயம் எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோட தரன்னு பிடிச்சி அந்த ரூம் விட்டு வெளியே இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை பத்தியெல்லாம் ஹீரோட மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமை காட்டுறாங்க. இவங்க 3 பேர் வெள்ளம் டைஸை விட்டுட்டு இருப்பாங்கல்ல. இன்னும் அந்த டைஸ் அப்படியே அந்த இடத்துல தான் கிடக்குது. அன்னைக்கு நைட் எல்லாரும் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு தூக்கம் கலைஞ்சு அப்படி எந்திரிச்சு உட்காடுறாங்க. பக்கத்துல பார்த்தா பொண்ணை காணோம். பொண்ணு எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்களோட பொண்ணு ஒரு இடத்துல அந்த கங்குடி ஒரு பொம்மையை வச்சு சூனியம் பண்ணிருப்பாள். அந்த பொம்மையை வச்சு அப்படியே விளையாண்டுட்டு இருக்கா. பக்கத்துல வந்து ஹீரோயின் என்னமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுட்ட கேக்குறாங்க. இல்லம்மா என்ன தூங்க வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றாங்க. இவெல்லாம் தூங்க மாட்டான் வா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோயின் ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பொண்ணு அந்த கங்குடி சூனியம் பண்ணால அந்த பொம்மையை அப்படி எடுத்துட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஹீரோயின்ட்ட அம்மா நீ மட்டும் தனியாவா அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு போறேன். நான் வேணா உனக்கு சேஃப்டிக்கு ஒரு டிரைவர் அனுப்பிட்டுமாமா. அவர் ஃபாஸ்ட்டாவும் கூட்டிட்டு போயிடுவாரு உங்களை சேஃபாவும் கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டே ஹீரோயின் கோவம் வருது. அப்படி திரும்பி ஒரு மாதிரி வித்தியாசமா வாயால அசைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சத்தத்தெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா எனக்கு நல்லா டிரைவ் பண்ண தெரியும். எப்ப பார்த்தாலும் தொண ஏதோ சொல்லிட்டு தான் இருப்பீங்களா? நான் தனியாவே போய்க்குவேன். உங்ககிட்ட சண்டை போடுறதுல நான் என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இங்க ஃபோன் பேசிட்டு இருக்கா. அதே டைம்ல ஹீரோயினோட அப்பா வேற யார்கிட்டயோ பேசி முடிச்சுட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வராரு. வந்து ஹீரோயின் பேசலான்னு பாக்குறாரு. அம்மா அப்பா வெயிட் பண்ணுங்கப்பா நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அம்மா குடும்பம் நானும் மாப்பிள்ளைகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா போனை கேட்கறாரு. அப்பா இல்லப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளவு சமாளிக்க ட்ரை பண்றாங்க. குடு நான் பேசணும்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த போன் அப்படியே எங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. வாங்கின போனை எங்க அப்பா பாக்குறாரு. பார்த்தா போனோட டிஸ்பிளே எல்லாம் உடஞ்சு போயிருக்கு. அது இல்லாம அந்த போனும் ஒர்க் ஆகல. ஹீரோயின் இத்தனை நாளா கற்பனை பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட பேசுற மாதிரி இந்த போன்ல தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு அப்படியே மனசு உடைஞ்சு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஹீரோட பொண்ணு 3 பேரும் கார்ல ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சாக்லேட் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட கூப்பிடுவாங்க. ஹஸ்பண்டும் திரும்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாரு. அப்ப ஆப்போசிட் வந்த வண்டியில கார் இடிச்சு செம பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சிடென்ட்ல ஹீரோட பொண்ணு உயிர் பொழைச்சிருப்பாங்க. ஹீரோட ஹஸ்பண்ட் சம்பவம் நடந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. அவரோட பணத்தை கூட ஹீரோட கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்து அதிர்ச்சியில தான் இத்தனை நாளா வந்து தன்னோட ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிட்டு தனக்கு தானே போன்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை நினைச்சு தான் அப்படியே கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே சிட்டிக்கு வந்துடுறாங்க. வந்து அப்படியே நாட்கள் நகருது. ஒரு நாள் ஹீரோனோட பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு கதவை திறந்துடுறாங்க. திறந்து விட்டு அப்படியே மூடிட்டு வரும்போது செவுத்துல எப்பயுமே ஹஸ்பண்டோட போட்டோ மாட்டிருக்கும். திரும்பி பார்ப்பாங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த போட்டோவை காமிக்கும் போது ஹஸ்பண்டோட போட்டோக்கு எந்த மாலையும் போட்டிருக்க மாட்டாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் இன்னும் இறக்கவே இல்லை உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே கற்பனை பண்ணிட்டு ஒரு கற்பனை உலகத்துல தான் ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஆனா ஹஸ்பண்டோட போட்டோக்கு மாலை போட்டிருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அந்த போட்டோ பார்த்து அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி போறாங்க. எங்க கிளம்பி வந்திருப்பாங்கன்னா இப்போ புதுசா ஒரு லேடி சைக்காட்டிஸ்ட பார்க்கறது தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின் டாக்டர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஒரு நாள் செம பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. ஆனா இத்தனை நாளா என் ஹஸ்பண்ட் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் கற்பனை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்பதான் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேக்ல இருந்து ஒரு மாத்திரை எடுத்து வாயில போடுறாங்க. இதை பார்த்த டாக்டர் என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நான் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் எப்பெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதோ அப்ப இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இது நல்ல மாத்திரை தான், இதை அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நார்மலா எல்லா மனசுங்களுக்கும் இருக்கிறதா. ஆனா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் அளவுக்கு அதிகமாக காதலிச்சதுனால இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க. கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு 2-3 சிட்டிங் வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே அங்க இருந்து கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்காங்க. வர வழியில அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா இன்னைக்கு நீ டாக்டரை பார்க்கணுமே போய் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கறேன். பார்த்தேம்மா, ஆனா நான் ஒரு புது டாக்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பழைய டாக்டர்கிட்ட போகல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கேட்குறாங்க. போங்கம்மா, அந்த அங்கிளுக்கு ஒழுங்கா ட்ரீட்மெண்ட்டே பண்ண தெரியல. நீ எப்போ பார்த்தாலும் பேஷண்ட்டாக தான் பார்க்குறாரு. ஆனால் இந்த புது டாக்டர் அப்படி இல்லை, நீ நல்லா குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. நான் இவங்ககிட்ட இனிமேல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்லைனில் யாரோ கிளைண்ட் கூட எல்லாம் ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ எங்களோட தலைக்கு பின்னாடி அந்த கங்குடி மனோர மாதிரி சத்தமெல்லாம் கேட்குது. சடனாக திரும்பி பார்க்குறாங்க. பதனத்தில் யாரையுமே காணோம். அப்படின்னு நைட் ஆயிடுது. அம்மாவும் பொண்ணும் படுத்திருக்காங்க. பொண்ணு அம்மா கிட்ட, அம்மா எனக்கு தூக்கம் வரல
இல்லாம ஏதாச்சும் கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே கதை சொல்லி பொண்ணை தூங்க வச்சிடுறாங்க. ஹீரோயின் எவ்வளவு தூங்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் தூக்கமே வர மாட்டேங்குது. அப்ப டிக் டிக் டிக்னு ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஹீரோயின் இப்படி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் அப்படியே முன்னாடி பாக்குறாங்க. அந்த கங்குடி சூனியம் பண்ண சூனிக்கார பொம்மை அந்த சேர் மேல இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பொம்மை அங்க இருந்திருக்காது. இதை பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஜாக்கிங் எல்லாம் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட அம்மா கால் பண்றாங்க. கண்ணா நல்லா இருக்கே கண்ணா, ஏன் இப்ப எனக்கு காலே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ எனக்கு கால் பண்ணினாலும் பரவாயில்லமா, அப்பாக்காச்சும் கால் பண்ண உடனே நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வச்சிடறாங்க. அப்ப ஹீரோனுக்கு மறுபடியும் தலைக்குள்ள அப்படியே அந்த சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. ஹீரோயின் அப்படியே திரும்பி திட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே பக்கத்து வீட்டுல இருந்து மேல ஒரு லேடி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. என்னடா இவ லூசா இருப்பாளட்டு இருக்கு, என்ன இவளே தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரமா ஹீரோயின் வந்து மேம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. மேடம் உங்க வீட்டுல ஒரு பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையை தயவு செஞ்சு எங்கேயாச்சும் எடுத்து வச்சிருங்க மேம். நான் ஒரு டைம் பார்க்கும்போது அந்த பொம்மை ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு டைம் பார்க்கும்போது இன்னொரு இடத்துல இருக்கு. அந்த பொம்மை என்னையவே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு மேம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா சொல்றாங்க. ஹீரோனோட சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொம்மைக்கு எனக்கு கை காலா இருக்குன்னு இருந்துச்சு நடந்து போறதுக்கு. என் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து விளையாண்டு இருப்பா, அது ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பா, அதனால உனக்கு அப்படி தோணுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேலைக்காரமா வேலை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல மேனேஜர் கூட தான் பேசிட்டு இருப்பாங்க. மேனேஜர் மேடம் திங்கக்கிழமைக்குள்ள அந்த ஒர்க்கை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல சார் என் டீம் கொஞ்சம் சின்ன டீம், இன்னும் கொஞ்சம் டைம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது மேம், கண்டிப்பா ஒர்க்கை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காலை கட் பண்ணிடுறாரு. அப்ப ஹீரோயினோட பொண்ணு விளையாண்டு சத்தம் கேக்குது. பக்கத்துல இன்னொரு லேடி யாரோ பேசி விளையாண்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யாரா பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூலமா ஹீரோயின் அப்படியே பொண்ணோட ரூம்குள்ள வராங்க. அப்ப டக்குன்னு மேல இருந்து ஒரு குரங்கு பொம்மை தொங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா ஹீரோயின் அப்படியே செம்ம பதட்டம் ஆயிடுது. அப்படி பயந்தே போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படி நெஞ்சு நின்று போற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பொண்ணு விளையாண்டு ரூம்குள்ள வேகமா வராங்க. வந்து பார்த்தா ஹீரோனோட பொண்ணு அந்த பொம்மை கூட தான் விளையாண்டு இருப்பாங்க. அந்த பொம்மை அப்படியே மேல இருந்து தூக்கி கீழே எரிஞ்சிடறாங்க படிக்கட்டுல. அதுக்கப்புறம் பொம்மை அப்படியே உருண்டு வந்து கீழே அப்படியே தலையில கிடக்குது. அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஹீரோயின் சத்தம் போடுற விஷயம் வெளியே இருக்க எல்லாத்துக்குமே கேக்குது. எல்லாரும் அப்படியே அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அம்மாவும் பொண்ணு உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பொண்ணு சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருமா, நான் தான் உங்கள்கிட்ட அதிகமா கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளவு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அம்மா நான் வேணே அந்த குரங்கு பொம்மையை அங்க கட்டி வைக்கலாமா, அந்த பொம்மை கூட விளையாண்டு இருப்பலாமா, அந்த பொம்மை தான் கட்டி வை, உங்க அம்மா பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிச்சுமா, அதனாலதான் கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பொண்ணு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோனுக்கு மறுபடியும் கோவம் வந்துருது. ஒன்னு தெரிஞ்சுக்க பாப்பா, அந்த பொம்மைக்கு ஒன்னும் உயிரெல்லாம் கிடையாது, அதனால பேசலாம் முடியாது, அது ஒரு சாதாரண பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மேடம் தூக்கி போட்ட அந்த பொம்மை தான் காட்டுறாங்க. அந்த பொம்மை ஃபர்ஸ்ட் தூக்கி போடும்போது தலையில தான் படிக்கட்டுல கிடந்திருக்கும். இப்போ அந்த பொம்மை அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கு. அது அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எங்க வந்திருப்பாங்கன்னா அந்த லேடி டாக்டரை தான் பார்க்க வந்திருப்பாங்க. இந்த டைம் ஹீரோயின் அந்த பழைய கதையெல்லாம் சொல்லாம, டாக்டர் உங்களுக்கு பேய் பிசாசி மேலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன பேய் பிசாசா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் கேட்கறாங்க. ஆமா டாக்டர், எங்களை தவிர எங்க வீட்டுல வேற ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்க மாதிரி எனக்கு தோண்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டேன் டாக்டர் என்ன உங்க ஹஸ்பண்டை பத்தி நினைச்சிருந்தீங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல டாக்டர், கண்டிப்பா எங்க வீட்டுல எங்களை தவிர வேற ஏதோ தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே டாக்டர் மாத்திரை கொடுத்துருப்பாரு. அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரை எடுத்து வாயில போடுறாங்க. இதை பத்தின டாக்டர் இனிமேட்டு இந்த மாத்திரை நீங்க சாப்பிட வேண்டாம், போது நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயின் அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கறாங்க. ஆமாங்க டாக்டர், எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த டைரியை நான் படிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்குறாங்க. அது எங்க இருக்குன்னே தெரியல, இப்ப கொஞ்ச நாள் நான் எழுதுறது இல்ல, சரி கண்டுபிடிச்சு எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு நம்ம அப்படியே வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சு வெளியே கிளம்பி வருவாங்க. என்ன நீ சமைச்சு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க மேடம், நான் எதுவுமே சமைக்கல, என்ன என் பொண்ணுக்கு பிடிச்சிக்கும் நல்லா சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இல்ல மேடம், 2-3 நாள் நான் சமைச்சு வச்சு தான் இருக்கேன், ஆனா யாருமே சாப்பிடாம வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, நான் எடுத்து குப்பையில தான் கொட்டிட்டு இருக்கேன், அதனாலதான் எனக்கு நான் சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. உனக்கு என்ன சமைக்கிறதா நான் வேலை, 2-3 நாளா என் பொண்ணுக்கு வந்து அவ பிடிச்ச பொம்மையை நான் கொடுக்கல, அதனால கோவமா இருந்தா, அதனால உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா, இதுக்கப்புறம் இப்படி பண்ணி நீ வேலையை விட்டு நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமேட்டுமே ஹீரோனுக்கு அந்த டென்ஷன் குறைஞ்சிருக்காது. அப்படியே பயங்கரமா டென்ஷனா தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஏற்கனவே டாக்டர் கொடுத்த மாத்திரை இருக்குல்ல, அந்த மாத்திரையை 2-3 எடுத்து அப்படியே வாயில போட்டுக்கிறாங்க. வாயில போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. சோஃபால அப்படியே சைடுல திரும்பி பாக்குறாங்க. அந்த சூனி பொம்மை அப்படியே சோஃபா மேலதான் உட்காந்துட்டு இருக்கு. உட்காந்து அப்படியே ஹீரோனையே பார்த்துட்டு இருக்கோம். இதே டைம்ல அப்படியே வெளியே அந்த வேலைக்காரமாவை தான் காட்டுறாங்க. வேலைக்காரமாவை இப்படி திட்டினதை பக்கத்து வீட்டுல அந்த லேடி அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிருப்பாங்களா, அந்த டாக்டர் கால் பண்றாரு. என்னமா இப்ப கொஞ்ச நாள் என்னை பார்க்க வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இல்லைங்க டாக்டர், கொஞ்சம் ஒர்க் பிஸில இருந்தா, அதனாலதான் உங்களை பார்க்க வர முடியல, என் ஒர்க் கொஞ்சம் ஃப்ரீ ஆனாலும் உங்களை பார்க்க வர அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்ப யாரோ கேட்டை திறக்கிற மாதிரி இருக்கு. யாரா கேட்டை திறக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமா அப்படியே ஜன்னல் வழியா வந்து பாக்குறாங்க. பார்த்தா யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் அப்படி திரும்புறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல இந்த சூனிக்கார கங்குடி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. மறுபடியும் பாக்குறாங்க. பார்த்தா இந்த உருவம் மறைஞ்சு போச்சு. அப்ப எங்களோட பொண்ணு ரூம்ல வந்து யார்கிட்டயோ பேசிட்டு விளையாண்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. பொண்ணு யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமா பொண்ணோட ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. பொண்ணு பார்த்தா அந்த பொம்மை கூட தான் பேசிட்டு விளையாண்டு இருப்பா. இதை பார்த்தோன்னு ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுது. சாய், நான் உங்கள்ட்ட எத்தனை டைம் சொல்றேன் இந்த பொம்மை கூட பேசாத விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னா கேட்க மாட்டியா, எதுக்காக இந்த பொம்மை இங்க எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அம்மா, நான் இந்த பொம்மையை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றா. அப்ப இந்த பொம்மை கை கால் முடிச்சு தானாவே நடந்து வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா, இவனேதாம்மா இங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றாங்க. இதை கேட்ட பயங்கரமா டென்ஷன் ஆகுது. நான் தான் லூசு மாதிரி கண்டதை நினைச்சு புலம்பிட்டு இருக்கேன்னா நீ அப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த பொம்மையை எடுத்து வந்து வெளியே டஸ்ட்பின்ல போடுறாங்க. அப்ப போடும்போது எங்க அம்மா வந்து ஒரு குருஜி கொடுத்தாருன்னு சொல்லி கையில வந்து சாமி கயிறு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த கயிறு அப்படியே அங்கேயே அவுந்து விழுந்துருது. இதை அப்படி கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த ஈரன் நேரம் பொண்ணோட ரூம்குள்ள தான் போறாங்க. அங்க கலைஞ்சு கிடக்கிற பொம்மையில எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈரனுக்கு அங்க வந்து ஒரு டைரி கிடைக்குது. எந்த டைரினா, ஈரனுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும்ல, அந்த டைரி தான் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஈரன் அப்படியே அவங்க எழுதின டைரி ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள எனத்தை பத்தி எழுதி வச்சிருப்பாங்க, நிறைய சூனியத்தை பத்தி எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வட்டம் போட்டு சூனியம் பண்ற மாதிரிலாம் நிறைய வரைஞ்சு வச்சிருக்காங்க. டாக்டர் இந்த டைரி எடுத்துட்டு வர சொல்லிருப்பாங்க. அதனால அடுத்த நாள் காலையில நேரம் டாக்டர் தான் பார்க்க வராங்க. வந்து டாக்டர் அந்த டைரி கொடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி ஈரன் வந்து உங்களுக்கு பேய் பிசாஸ் மேல நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க. அது மாதிரி இப்போ உங்களுக்கு சூனியத்தை மேலேயும் சூனியம் பண்றீங்க மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்கு இப்ப இதை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்குறாங்க. இல்ல டாக்டர், நான் சின்ன வயசுல நான் ஒரு சூனியக்காரியை மீட் பண்ணேன், அவங்கள பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல கங்குடி தான் காட்டுறாங்க. கங்குடி வந்து கையில ஒரு கருப்போலியோட தலையை வெட்டிட்டு அப்படியே ரத்தம் ஒழுக ஈரனோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. டெய்லி இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. எதுக்காக ஈரனோட வீட்டுக்கு வரனா, ஈரனோட வீட்டு தான் மேன்ஷன் மாதிரி நிறைய பேருக்கு வாடகை விட்டுருப்பாங்களா, அதுல ஒரு வீட்டுல தான் வந்து கங்குடியும் தங்கியிருப்பா. வீட்டுக்குள்ள வந்து நிறைய பில்லி சூனியம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரமா ஈரனோட மாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வீட்டுக்குள்ள நிறைய சூனியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அவ மேல இருந்து பாத்துறா. என்னடி என்னை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்றியா, நான் என்ன உன் வீட்டுக்கு முன்னாடியா பண்ணேன், என் வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எதுக்கு அதை கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறா. இதை கேட்டனே ஈரனோட அம்மாக்கும் கோவம் வந்துருது. நாங்க வீட்டை வாழ்றதுக்கு தான் விட்டேன், இப்படி சூனியம் பண்றதுக்கெல்லாம் விடல, கடைசி வாய்ப்பு தரேன், ஒழுக்கமா இருக்கிறனா ரயில் இங்க காலி பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. இதை கேட்டனே கங்குடி கோவம் வந்துருது. என்னையும் காலி பண்ண சொல்றியா, முடிஞ்சு நீ காலி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. அப்படியே இந்த இடத்துல சீனம் கட் ஆகுது. சில நாட்கள் கழிச்சு கங்குடி சுடுகாட்டுக்கு பக்கத்துல வந்து சூனியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தெரிஞ்ச ஊர்க்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த சடங்கெல்லாம் தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கங்குடி ஈரனிட்டு தான் தங்கி இருப்பான். அந்த திங்ஸ் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு ஊரை விட்டே துரத்தி விட்டுறாங்க. அவன் நேரா சுடுகாட்டுல புருஷனோட கல்லறைக்கு முன்னாடி வந்துடுறா. வந்துட்டு இந்த ஊர்க்காரங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா பழி வாங்குவோம் எனக்கு நடந்த அசிங்கத்துக்கு அவமானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறா. அதுக்கப்புறம் ஈரன் வீட்டுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து மறுபடியும் ஈரன் வீட்டுக்கு போறா. அப்ப ஈரன் சின்ன பொண்ணா இருந்திருப்பாங்க. ஈரன் தான் கரெக்டா கங்குடி வரப்ப வீட்டுல இருப்பாங்க. எதுக்காக இங்க வந்திருக்க, உன்னை தான் இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லம்மா, என்னோட திங்ஸ் கொஞ்சம் வீட்லயே இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஈரன் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்குவா. இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனை நம்ம காமிச்சிருப்பாங்க. அவன் அந்த ரூம்ல உட்காந்து அந்த பொம்மை வச்சுட்டு சூனியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஈரன் அந்த கதவை ஓட்ட வழியா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரனோட அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்துட்டு கதவை தட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் கதவை வந்துட்டு வெளியே வருவா. வந்து ஈரனுக்கு தான் சாப்பிட்டே போயிருப்பா. இந்த சூனியத்தை நான் உண்மையில தான் பண்ணிருக்கேன், யாருமே நிம்மதியா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பியிருப்பா. அவ கிளம்பின கொஞ்ச நாள்ல ஈரனுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்குது. காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். ஆனா எந்த டாக்டர் வந்து பார்த்தாலுமே அந்த காய்ச்சல் சரி பண்ணவே முடியாது. ஈரனோட அப்பாவும் எத்தனையோ சாமியார் எல்லாம் கூட்டு வந்து பார்ப்பாங்க. அப்பயுமே ஈரனுக்கு உடம்பு சரியா இருக்காது. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு அந்த ஊரை சேர்ந்த நிறைய பேர் ஆத்தோரமா அப்படி இறந்து போனமா கிடப்பாங்க. இதெல்லாம் அப்படி ஈரன் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி இறந்தாங்கிறது இது வரைக்கும் இங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டே வாட்ச பார்ப்பாங்க. இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, என் பொண்ணு வந்துருவாங்க, வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்புறாங்க. டைரி நான் வச்சுக்கிட்டேன், இன்னும் முழுசா படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஈரனும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தில, அவரோட நம்பர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கறாங்க. ஈரன் போற அவசரத்துல ஏதோ ஒரு நம்பரை சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரன் நேரா வீட்டுக்கு தான் வராங்க. வந்தவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கேட்டுக்கு வெளியே குப்பை தொட்டில அந்த பொம்மையை போட்டாங்கல்ல, அங்க பொம்மை இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்ததுல பொம்மையை காணோம். பொண்ணு தான் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாலாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் தான் காட்டுறாங்க. ஈரோனோட டெய்லி அந்த பில்லி சூனியம் பண்றதை பத்தி எழுதி வச்சிருப்பாங்க, உறைஞ்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே அது தெரிஞ்ச ஒருத்தருக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அவர் அதை பார்த்துட்டு மிரண்டே போயிடுறாரு. இதெல்லாம் பில்லி சூனியம் சம்மந்தப்பட்டது, இதுல இருந்து கொஞ்சம் விலகியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாரு. சரி, டாக்டரோட நம்பரை கொடுத்தாங்களா, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ட்ரை பண்றாங்க. முன்னாடி பார்த்த டாக்டரோட நம்பருக்கு பார்த்தா டாக்டருக்கு கால் போக மாட்டேது. அதுக்கு பதில் ஈரனோட கசினோட நம்பருக்கு தான் போயிருக்கும். அதுக்கப்புறம் கசின் ஈரனோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு டாக்டரோட நம்பரை கேட்டுட்டு இருப்பாங்க. இதே டைம்ல ஈரனை காட்டுறாங்க. வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்டு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டு இருக்கும்ல, அதே மாதிரி மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. உடனே ஈரன் ஜன்னல் பக்கமா போய் பாக்குறாங்க. பார்த்தா கேட் லைட்டா திறந்திருக்கு. யாரோ நம்ம வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவு பக்கமா வராங்க. கதவுல வந்து வெளியே யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு ஒரு லென்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அது வழியா பாக்குறாங்க. பார்த்தா இறந்து போன ஹஸ்பண்ட் தான் அப்படியே பேயா நின்னுட்டு இருப்பாரு. இதை பார்த்தா இவங்க அப்படி செம பயமாயிடுது. டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரை மொத்தம் எடுத்து அப்படியே வாயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் லென்ஸ்ல பாக்குறாங்க. பார்த்ததுல யாரையுமே காணும். இதே டைம்ல லேடி டாக்டர் தான் காட்டுறாங்க. ஈரனோட கசின் கிட்ட இருந்து அந்த டாக்டரோட நம்பரை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்த டாக்டருக்கு கால் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட ஒரு ஈரன் இப்ப பெரிய ஆபத்துல இருக்கா, உங்க வீடு ஈரன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் அங்க போங்க, நான் பின்னாடியே வந்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டாக்டர் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஈரன் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஈரனை தான் காட்டுறாங்க. ஈரனோட வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் யாரோ டம்மு டம்முன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அது இல்லாம ஈரனோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ஈரன் காதையெல்லாம் பொத்தி பாக்குறாங்க. அப்பயுமே அந்த சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கு. சரி, மேல பொண்ணோட ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகமா பொண்ணோட ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா பொண்ணு அந்த சூனி பொம்மை எப்படி மடியில குழந்தை மாதிரி வச்சு தாளாட்டிட்டு இருக்கு. இதை பார்த்த ஈரன் இந்த பொம்மையை பிடுங்கலான்னு போறாங்க. பொண்ணு டக்குன்னு கணத்துல ஒரு அற விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொம்மை அப்படியே திரும்பி ஈரனே பாக்குற மாதிரி இருக்கு. ஈரன் பயந்து போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்த ஹீரோயின் நம்ம பார்த்ததெல்லாம் இல்யூஷன் தான், அந்த ஆவியெல்லாம் உண்மை கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் அடிச்சு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அங்க டேபிள் மேல இருக்கிற பிளேட் எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. இப்பதான் படத்துல செம பெரிய ட்விஸ்ட். ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்க மாட்டாரு, ஒரு உயிரோட தான் இருந்திருப்பாரு. கதவு திறந்துட்டு வந்து ஹீரோனை காப்பாத்தலாம் தான் ட்ரை பண்ணுவாரு. அது தெரியாத ஹீரோனோட இந்த பிளேட் எல்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப மாடியில இருந்து ஹீரோனோட பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பதறி போயிட்டு மேலகமா பொண்ணோட ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. ஹீரோன் எங்க பார்த்தாலுமே அந்த கங்குடி சூனிக்கரோட உருவம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். ஹீரோன் அப்படியே பயந்துட்டே பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப டாக்டரும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஹஸ்பண்டும் டாக்டர் 2 பேரும் அப்படி ஹீரோனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் அப்படியே அங்க பால்கனில பாக்குறாங்க. ஹீரோனோட பொண்ணு கங்குடி அப்படியே கையை கோத்து சுத்தி சுத்தி விளையாண்டு இருப்பாங்க. ஹீரோன் போய் கையை கோத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் அப்படி சுத்தி சுத்தி விளையாண்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டாக்டரும் ஹீரோனோட ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. டாக்டரும் ஹீரோனோட ஹஸ்பண்டும் காப்பாத்தலாம் ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துலயே இருக்கிற கங்குடி ஹீரோன் அப்படியே ஏவோட பாக்குறா. இவங்க எல்லாரும் உன் பொண்ணுகிட்ட இருந்து உன்னை பிரிக்க பாக்குறாங்க, சீக்கிரம் இவங்களை கொல்லு கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கங்குடி திருப்பி சொல்லிட்டே இருப்பா. ஹீரோன் என்னால முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. ஒரு கடத்துல ஹீரோன் உடம்புக்குள்ள அந்த கங்குடி வந்துட்டாலும் என்னன்னு தெரியல, ஹீரோன் ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த கங்குடி மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையில கத்தி வச்சுட்டு ரெண்டு பத்தி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துறாரு. வந்துட்டு ஒரு வேளை ஹீரோனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அப்படியே மயக்கிறாங்க. டாக்டர் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோனோட ஹஸ்பண்ட் கிட்டயும் அந்த லேடி டாக்டர்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் படத்துல செம்ம பெரிய ட்விஸ்ட். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ஒரு ஆக்சிடென்ட் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆக்சிடென்ட்ல உண்மையாலே இறந்து போனதே ஹீரோனோட பொண்ணு தான். ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு ஹீரோனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாம ஹீரோன் சின்ன குழந்தையில இருந்தே தனிமையா இருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்களுக்கு நிறைய இமேஜினேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த இமேஜினேஷன்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோனுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல கங்குடி அப்படிங்கிற சூனிக்காரி ஹீரோன் பார்த்திருப்பாங்களா, அவ பண்ற பில்லி சூனியை எல்லாமே தமால பேயை துரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இமேஜினேஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு பேய் பிடிச்ச மாதிரி சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திருப்பாரு ஹீரோனோட உசிரியை. ஹீரோயின் சொல்ற மாதிரி பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஹீரோனோட மனநோய் மட்டும் தான். தன்னோட பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹஸ்பண்ட் கூடயும் மத்தவங்க கூடயும் ரொம்ப ரூடா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பார்க்க முடியாத ஹஸ்பண்ட் அவன் பிசினஸ் ஃபுல்லா லண்டனுக்கு மாத்திருப்பான். இத்தனை வருஷமா லண்டன்ல தான் இருந்திருப்பான். அவன் லண்டனுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பழையபடி தனிமை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிற விஷயம் டாக்டர் வந்து லேடி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட லேடி டாக்டர் தான் பொண்ணு தான் கண்முடியே இறந்து போனதுனால தானே ஹீரோயின் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் கேட்ட ஹீரோட ஹஸ்பண்ட், உங்களுக்கு இன்னும் முழு உண்மையும் புரியல. ஆக்சுவலி எங்களுக்கு சாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிறக்கவே இல்லை. நாங்க அந்த கார்ல போயிட்டு இருக்கும் போது என் மனைவி 3 மாசம் கர்ப்பமா இருந்தா. அந்த ஆக்சிடென்ட்ல வயிற்றுல இருந்த குழந்தை தான் இறந்து போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. ஹீரோட வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போனதுனால தான் ஹீரோயின் அப்படியே மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட வீட்டு பக்கத்துல லேடி இருப்பாங்களா, அந்த லேடிக்கு தான் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணை தான் ஹீரோயின் தன்னோட பொண்ணா கற்பனை பண்ணிருப்பாங்க. அதாவது தனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படிதான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே கற்பனை பண்ணிருப்பாங்க. இல்லாத பொண்ணு கூட விளையாடுறது எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க. அதாவது எங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பொழுதுனைக்கு எங்க பொண்ணை பத்தியே பேசிட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளவுக்கு பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னா, பக்கத்து வீட்டு அம்மா இங்க பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டினா இல்லாத பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டுறதா இவங்களே ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது ஹீரோயின் வெளியே போய் டாட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு டாட்டா காமிச்சிருப்பா. ஆனா அவ ஹீரோயினுக்கு காமிச்சிருக்க மாட்டா. ஹீரோயின் பண்ணி மொட்டை மாடியில எங்க அம்மா நின்று இருப்பாங்க. அவங்க டாட்டா காமிச்சிருப்பா. இதை பத்தி அப்படியே பொழுதும் பேசிட்டு இருப்பாங்க. சில நாட்கள் கழிச்சு ஹீரோயின் எங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. ஏங்க நான் இன்னைக்கு ஷாப்பிங் போயிருந்தேன், நம்ம பொண்ணுக்கு தேவைப்பட்ட ட்ரெஸ், அவ விளையாடுறதுக்கான டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துருது. நம்ம குழந்தை இறந்துட்டா நமக்கு எந்த குழந்தையுமே கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாரு. இதை கேட்ட ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. ஆரம்பத்திலே என் குழந்தைய வயித்துல கொண்டுட்டேன், இப்ப இந்த குழந்தைய கொல்ல பாக்குறியா, இதுக்கப்புறம் உங்கள்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து எங்க ஹஸ்பண்டை கான்டாக்ட் பண்றதே விட்டுருப்பாங்க. அப்படின்னா ஆரம்பத்துல வந்து ஹீரோயின் எங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணெல்லாம் போட்டோ இருக்க மாதிரி ஆல்பம் எல்லாம் வீட்டுல பாத்துருப்போம்ல, அது எப்படி ஹீரோயின் கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா, பக்கத்து வீட்டு பொண்ணு எங்க அம்மா கூட விளையாண்டு இருக்கும் போது அந்த பொண்ணை போட்டோ எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல இவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் ஹீரோயின் அதுக்கப்புறம் எங்க பொண்ணு 3 பேர் நிக்கிற மாதிரி நிறைய ஆல்பம் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க பொண்ணு ஊருக்கு போயிருப்பாங்க. அங்க கூட ஹீரோயின் எங்க பொண்ணு சுத்துறன்னு சொல்லிட்டு சுத்தி இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தா வெறும் சேருக்கு தான் சுத்தி இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா வித்தியாசமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நல்லா ஆரம்பத்தில் நோட் பண்ணி தெரிஞ்சிருக்கும். ஹீரோயின் கிட்ட மட்டும் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஹீரோட பொண்ணுன்னு சொல்லி அந்த கேரக்டர் பேசியே இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் ஊர்ல இருக்கும்போது கூட அவங்க அப்பா வந்து ஹீரோயின் அந்த போனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த போனை கொடுத்துருப்பாங்க. பார்த்தா டிஸ்பிளே உடஞ்சு போயிருக்கும். ஆனா ஹீரோயின் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசியிருப்பாரு. ஹீரோனோட ஹஸ்பண்ட், நான் வந்து எவ்வளவு டைம் ட்ரை பண்ணாலுமே அவ போன் எடுக்க மாட்டேங்கிறா, அவட்ட இந்த விஷயத்தை பத்தி தான் பேசி புரியலாம் நான் கால் பண்ணேன், அவ போன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க அப்பா பேசணும்னு வந்திருப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்து கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்ச ஹீரோயின் இப்ப நார்மலா பேசுறாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாவே குணமாயிருச்சு. அவங்க ஹஸ்பண்ட்டையும் நல்ல விதமா தான் பேசுறாங்க. அவங்க ஃபேமிலி சேர்ந்த எல்லாத்தையுமே நல்லா தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட என்னைய மன்னிச்சுங்க டாக்டர், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்லாம அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் குணமடைஞ்சோன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப 2 டாக்டரும் வெளியே பேசிட்டு இருக்கிறதா நமக்கு காட்டுறாங்க. லேடி டாக்டர், எதுக்காக டாக்டர் அவ உங்களை விட்டுட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவ சொன்ன கற்பனை எதுவுமே நான் நம்பல, அவளுக்கு நம்பக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, அவ சொன்ன எல்லா கற்பனையும் நீங்க நம்புனீங்க, அதனாலதான் உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா அப்படிங்கிற விஷயம் அவர் சொல்றாரு. எனக்கு இன்னொரு டவுட் டாக்டர், அவன் அந்த சூனியம் பண்ண பொம்மை அப்படின்னு சொல்லி சொன்னால, அந்த பொம்மை வெளியே தூக்கி போட்டேன் ஆனா வீட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால, அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவ ஒருவேளை வெளியே தூக்கி போடாமே இருந்திருக்கலாம், அது அவ கற்பனையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா எந்த விதமா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி டாக்டர் சொல்றாங்க. லேடி டாக்டர் எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா, ஒருவேளை வெளியே தூக்கி போடாம இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து அவ சொன்ன மாதிரி அமனிஷமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீன் பண்ணி சொல்லுவாங்க. இதே டைம்ல கிராமத்துல இருக்கிற ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோனும் இங்க கசின்ஸ் எல்லாம் வந்து மாடியில உட்காந்து டைஸ் விளையாண்டு இருப்பாங்களே, அதுல கடைசியா என்ன பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம தான் எந்திரிச்சு வந்துருப்பாங்க. அதுல என்ன பேர் வந்திருக்கும்னா கங்குடி அப்படிங்கிற பேர் தான் வந்திருக்கும். அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.
நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.